கூத்தாச்சுல என்ன இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். உங்க எல்லாரும் பார்க்கல ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி சார். எஸ் சார். மீண்டும் ஒரு முறை வெல்கம். மிக்க நன்றி சார். உடை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஓகே. எப்படி இந்த அனுபவம் உங்களுக்குலாம்? 5 பேர் மட்டும் இருக்கிறது கேள்வியா இல்லை? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நமக்கு மகிழ்ச்சி, பக்கம் பதட்டம். அப்படியா? இந்த வீட்டில் நிறைய இடம் இருக்குல்ல, இல்ல இந்த இடம் எனக்கு ரொம்ப அழகான ஒரு மெமரி இருக்கு அப்படின்னு எனக்கு ஆளுக்கு ஒருத்தர் ஒரு இடத்த எனக்கு கூட்டிட்டு போய் காட்டி அந்த இடத்துல சொல்லணும். நானு சார் ஃபர்ஸ்ட் ஜனனியா என்னாச்சு இன்னைக்கு பேசினாலும் ஃபர்ஸ்ட் பவித்ரா இன்னைக்கு உடனே என்னது? ஓகே பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க. இந்த ஊஞ்சல் ஏரியா தான் சார் என்னோட ஆல் டைம் ஃபேவரட், என்னோட மெமரி. ஏன்னா எனக்கு பொதுவாகவே ஊஞ்சல் பிடிக்கும். இங்க பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அப்ப இங்க தனியா உட்காந்துருப்பேன். அப்புறம் நாங்க ஹோட்டல் டாஸ்க் பண்ணும்போது அந்த ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டு நாங்க வேலை செஞ்ச 5 பேர், நானு, தர்ஷிகா, அன்ஷிதா, ஆனந்தி 4 பேர் உட்கார்ந்து இந்த இடத்துல பேசியிருப்போம். அப்பதான் நான் இந்த வீட்டுக்கு இதை வீடா ரியலைஸ் பண்ண டைம்னு பார்த்தா அந்த ஹோட்டல் டாஸ்க் பண்ணும்போது எனக்கு ஒரு கனெக்ட் உண்டாச்சு சார். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு இந்த இடத்துல தோணுச்சு. அதனால எனக்கு இந்த ஊஞ்சல் ஏரியா ரொம்ப பிடிக்கும். நிறைய நான் இங்க தனியா உட்காந்துருப்பேன். அப்புறம் யாரு கூடயாவது உட்காந்து பேசும்போது, சமைக்கும் போது, சாப்பிடும் போதுன்னு நிறைய இடத்துல நான் இங்க என்ன ஃபீல் பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு உங்களோட வீடுன்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சது இல்லையா? ஆமா. சரி, நன்றி. அடுத்து சார் நான் சொல்றேன். கேம் எல்லாம் தாண்டி நாங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒன்னா ஆகுறோம்னா அது சாப்பாடு சார். அது வாய்ஸ் ரிசல்ட்ஸா இருக்கும் போது கூட அந்த இருட்டு கடை அது எல்லாமே இங்கதான் சார். பூண்டு சட்னி இங்கதான். ஓகே. அப்புறமா அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி இங்கதான். ஓகே. ஸோ அதனால இந்த கேம் எல்லாம் தாண்டி சாப்பாடுன்ற ஒரு விஷயம் நான் பெருசாலாம் வெளில சமைச்சது இல்லை சார். சுமாரா சமைக்கிற ஒரு பையன் தான். பட் ஆனா இன்னைக்கு இங்க என்னால ஒரு 20 பேரு கூட என்னால அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஆக்கி போட முடியும்னா நான் தைரியமா சொல்லுவேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த இடம் தான் என்ன ஃபீல் பண்ண வச்சிச்சு. ஸோ எவ்வளோ என்ன ஓடினாலும் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா எனக்கு ஒரு லவ் ஆயிடும். நான் அதெல்லாம் மறந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். என்ன சமைக்கிறா இருந்தீங்க? பூண்டு சட்னி பண்ணி தரவா? டேஸ்ட் பண்றீங்களா சார்? ரைஸ் இருக்கு, ஒரு வாய் எனக்காக சார். அது ஒரு 5 minutes தான் சார். நீங்க போய் சுத்திட்டு வரதுக்குள்ள நான் அப்படியா? ஆமா, நீங்க ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். ஓகே யாரு யாரது கூட பண்ணா பூண்டு உரிச்சு தரேன். थैंक यू சார். எனக்கு அந்த ஃப்ளவர் பெட் சார் மொத்த வீடும் தெரியும் சார். இங்க யார் யார் என்ன பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க, இந்த டோர் திறந்துருக்கும் போது கூட அந்த கார்னர் வரைக்கும் தெரியும் சார். ஓகே. இங்க உட்காந்தா சார் ஓகே இவங்களாம் இதெல்லாம் பண்றாங்களா யோசிச்ச நிறைய இடம் இங்கதான் சார். நான் என்ன பண்ணணும், டிக்கெட் ஃபுல்லா நான் இங்கதான் சார் உட்காந்து யோசிச்சேன். ஓகே. என்ன பண்ணலாம், இவங்க என்ன விளையாடுறாங்க, முத்து என்ன யோசிக்கிறான், மொத்தமா இந்த இடம் தான் சார். யாரை கேட்டு கலர் அடிச்சிங்க சார்? அந்த கலர் அடிக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நானும் ஒரு கலர் அடிக்க வேணாம்னு சொன்னேன். யாரை கேட்டு கலர் அடிச்சிங்க? பார்த்து அவசரத்துல ஏதாவது கைக்கு விட்டு போறீங்க. நம்பவே முடியலையே. இந்த புதுசுல இருந்து இங்க அண்ணன் தீபக்கண்ணை படுத்திருக்கோம். ஓகே. நான் இங்க படுத்திருப்பேன். ஓகே. அப்புறம் எல்லாம் கிட்ட மாறினாலும் அடுத்து தீபக்கண்ணை இடத்த பிடிச்சிக்கிட்டேன் நறுக்குனேன். இது என்னைய மாதிரியே இருக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இருந்து இந்த பொம்மையை பாதுகாக்கிறேன். இது எனக்கு இந்த வீட்டுல பிடிச்ச ஆளுன்னு நானா ஒரு கற்பனை பண்ணி 2 எப்பயும் பக்கத்துலயே வச்சுக்கிருவேன். ஓகே. மெமரினா இப்ப அண்ணன் எவிக்ட் ஆயிட்டு போயிட்டு திருப்பி வந்தப்ப நான் ஒரு 14-15 வயசு வரைக்கும் எங்க பசங்களோட தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன். அப்பெல்லாம் நைட்ல எங்க வீட்டுல இருக்க மாட்டேன். எவனா ஒருத்த வீட்டுக்கு போய் அவங்களை கட்டி பிடிச்சி தூங்குவேன். 15 வயசுக்கு அப்புறம் யாரையும் கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இப்ப அண்ணன் இந்த ஒரு வாரம் வந்திருந்தப்ப நானும் அண்ணன் இந்த வீட்டுல ஒன்னா தூங்கிட்டேன். இந்த ஒரு போர்வையில உங்க அண்ணனும் சொல்லிட்டு இருந்தாரு தம்பியை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு. சரி, நான் ரைஸ் மட்டும் வெயிட் ரைஸ் எனக்கு இந்த ஏரியா பிடிக்கும். ஏன்னா நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இங்கதான் நிறைய பிளான்லாம் போட்டு கேங் உருவான ஏரியா. கோகேஷ் அந்த ரூல்ஸ் நைட் ஆனோடனே எல்லாருமே இங்க கேதர் பண்ணி பாட்டு பாடி ஓகே. தூங்க போகும்போது எல்லாரையும் கட்டி பிடிச்சி குட் நைட் சொல்லி அன்னன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்றதுல இருந்து. ஸோ நாங்க வைப் பண்ண ஏரியா இதுதான். பெட்ரூம்
கோவா கேங் ஃபுல்லாவே இந்த சைடு தான் இதை இதை ஃபார்ம் ஆச்சக்கோ. நீங்க தான் ஆரம்பிச்சு நீங்க தான் முடிஞ்சு சார். அது ஓகே, நன்றி. Yay! இறுதி கட்டத்தில் இருக்கீங்க. இங்கேருந்து ஒரு விஷன் என்ன இருக்கு? நீ கொடு. கொட்டி விட்றியா? பரவாயில்லையா? சார் உங்களுக்கு பரவாயில்ல. சும்மா சொல்றா. என்னென்ன பண்ணீங்க? சார் இல்லை பொதுவாக மல்லித்தூள் ம் மிளகாத்தூள் போடுவேன். மிளகாத்தூள் இங்கே வர மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குது, யாரும் நிறைய சாப்பிட முடியல. அதனால சாம்பார் தூள் போட்டுருவேன். அதில் எல்லாமே இருக்கும், எல்லாம் கலந்தனால அது போட்டுருவேன். இது 2 மட்டும்தான். பூண்டு சொல்லி போட்டுட்டு பூண்டு கடைசியாக பூண்டு போட்டுருவேன். பூண்டு போட்டு லைட்டாக உப்பு போட்டு எடுத்து இது நீங்கள் சப்பாத்தியோட வச்சு தோசை உப்புமா எல்லாத்தோடையும் நாங்கள் வச்சு சாப்பிட்டு. தண்ணி ஊற்றுனீங்களா? தண்ணி வந்து பேஸ்ட் மாதிரி வேணும்னா அது ரைஸில் கலக்குறோன்னா தண்ணி ஊற்றிப்பேன். இதே வெளியில் இப்போ நம்ம சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றோன்னா அப்படியே எண்ணெயோட எடுத்துருவேன். ஏன்னா காரம்லாம் இருக்குல்ல சார். இன்னொரு வாய். ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்தது எப்படி இருக்கு சௌந்தர்யா? நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கு சார். பெருமையா இருக்கா? ஆமா, நேற்று வரைக்கும் உங்க அப்பா பெருமைப்படுவான்னு சொல்லிட்டு இல்ல? படுவாளான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கே நான் நினைச்சு பெருமையா இருக்கு. ம் ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஏன்னா ஒரே இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். வீட்லயும் சரி, வீட்லயே ஒரு நாள் ஃபுல்லா இருந்தா பயப்படுவாங்க. ஏதோ ஆயிடுச்சு போல பொண்ணுக்கு, எங்க போல, ஷூட்டிங் இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஒரே இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லட்டுமா சார்? நீங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. சரி, ஓகே. ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். ஸோ வீட்டு மேட்டர் போயிட்டு சொல்ல இருக்காங்க சார். சரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லட்டுமா? சரி, நான் சொல்ல தேவையில்லை. சரி 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 ஏன் தேவையில்லை? தேவையில்லை, நீங்க சொல்லு. சந்தோஷமா இருக்கு சார். டிசர்வ் இட் கேர்ள் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் சார். சரியா? சார் ரொம்ப நம்பினேன் சார். முடியும். ஆமாங்க. அது எப்படி திடீர்னு ஒரு டேக் ஆஃப் நடந்தது கேம்ல? உட்காந்து பேசணும் சார். நானும் முத்தும் ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் டிடிஎஃப்க்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டேன் சார், எனக்கே தெரியாம. அதாவது டிடிஎஃப்ல முத்து ஜெயிக்கிறதுக்கான டிப்ஸ் முத்துக்கிட்டே வாங்குனீங்க இல்லையா? இல்ல முத்து தோணலையா? நல்லா இருந்துச்சு சார். இல்லையே, எங்க இது நான் தப்பா சொல்லல, ஆனா அது கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. அது ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு சார். இந்த வீட்டுல நானும் ஒன்றும் பேசுனதே இல்லை உட்காந்து. ஒரே ஒரு நாள் இந்த அடுப்படியில இப்ப நான் இந்த கேள்வி கேட்கும் போதும் ரேயானுக்கு வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்ல, அதுல ஒரு நேர்மை இருக்குல்ல, அதை நான் பாராட்டுறேன். ஸோ அதனால அவனுக்கிட்ட இருந்து ஒரு இப்படியும் யோசிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சது. நீங்க கோவா கைஸ் பத்தி சொல்லும்போது நான் அது கேம்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லும்போது ஆமா இப்படியும் இருக்கலாம். நான் கத்துட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு அவ்வளவா அதுவும் தெரியாது. கத்துக்கும் போது ஓகே 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 கத்துக்கிட்டதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் சார். அதுல அது அந்த அந்த சேஞ்ச் ரொம்ப பெருசா தெரியுது. ரொம்ப நல்லா இப்ப சொல்லுங்க சௌந்தர்யா. அதான் செய்யுங்க சௌந்தர்யா. விஷால் சொல்லுங்க, நீங்க யோசிச்சு வைங்க. இல்லை சார், நான் வந்து இந்த கான்ட்ரவர்சி இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த கேம் ரொம்ப ஃபயர் ஆச்சு. டிடிஎஃப்லையும் ட்ரை பண்ணேன், டிடிஎஃப்லையும் முடியல. அப்புறமா ஆடிய ஆட்டம் என்ன அது அந்த இடம் வந்து எனக்கு என்ன, அது ஏன் ஜோன்றா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப செம்மையா இருந்தது அந்த ஜோனு. அப்போ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம இன்னும் இப்ப டாஸ்க்னா ரயான் சொல்லுவாங்க, முத்து சொல்லுவாங்க, நம்மளும் இதெல்லாம் பண்ணுவோமே என்ன பண்றதுன்னு. அதுக்கேத்த மாதிரி வந்ததுதான் பணப்பெட்டிரும். பணப்பெட்டிரோன்ல வந்து நான் போய் தொட்டுட்டு வந்துடலான்னு ஒரு முடிவுல இருந்தேன். அப்பதான் 2 பேர் கூட்டு போனாங்க, என்ன கூட்டு போய் வெளியில அங்க உட்காந்து பேசணும். டே நான் எடுக்கிற ஐடியாலே இல்லாம தொட்டுட்டு வந்துட்டா என்னடா அப்படின்னும் போது, அதனா நாங்களே பண்ணுவோமே, அந்த 30 செகண்ட்ஸ்ல நாங்களே போய் அவ்வளவு மீட்டர் தொட்டுட்டு வந்துருவோமே. போறது டாஸ்கே என்ன, அந்த 3 பொட்டியில எது பணப்பெட்டின்னு பார்த்து எடுத்துட்டு வரதான் அங்க டாஸ்க். அதை நீ பண்ணிட்டனா கெத்து அப்படின்னு இவங்க 2 பேரும் எனக்குள்ள ஒரு ஃபயர் ஏற்றி விட்டாங்க. சரி, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எடுத்துட்டேன். அங்க நான் அவ்வளவு காசு எடுத்தது பெரிய விஷயமா தெரியல, ஆனா இந்த வீட்டுக்குள்ள நானும் ஒரு டாஸ்க்ன்ற விஷயத்த சீரியஸா எடுத்து ரொம்ப தைரியமா நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன்றதை நான் ரொம்ப செல்ஃபா சாட்டிஸ்ஃபை ஆனது வந்து அந்த இது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். நான் வந்து அன்னைக்கே நான் சொன்னேன், லைஃப்ல எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னாலும் இனிமேல் யோசிச்சு தைரியமா நான் எடுப்பேன் அப்படின்ற இடத்துக்கு நான் இங்க இருக்கேன். என்னவாக இருந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளுங்க, நல்லா இருக்கும். சொல்லுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ப்ரௌடா இருக்கு சார். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, இது வராது இது வராது அப்படின்னு. நான் இந்த ஷோக்குள்ள வரும்போது எனக்கு அப்போ வரைக்குமே எனக்கு என்ன டேலண்டோ இல்லை திறமையோ என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த இடத்துல வரும்போது அது நம்ம கேட்கும் போது இது வராது, இது உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது
இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்றதை விட எனக்கு என்ன வரும் வராதுன்றத நான் இந்த இடத்துல வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். வெளியிலயும் அப்படிதான், எனக்கு நிறைய விஷயம் வரும் வராதுன்னு எனக்கே அது தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டது இல்லை இந்த விஷயம். என்ன டேலண்ட்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, எனக்கு எதுவுமே இல்லைங்க. அப்படிலாம் ஸ்கூல் படிக்கும்போது கூட ஏதாவது டேலண்ட் ரவுண்ட் அப்படின்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா ஐயோ இதுக்கு நம்ம என்ன சொல்றது, நம்மளுக்கு என்ன வரும் வராது அப்படி தெரியாதுல்ல, முழிச்சிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வரும்போது ஒரு டாஸ்க் ஆகட்டும் கேம் ஆகட்டும் இல்லை வரும்போது எனக்கு என்ன வரும் வராதுன்னே தெரியாத மாதிரி, ஆனால் எல்லாத்தையுமே இறங்கி என்னோட முயற்சியை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ அதை நினச்சி எனக்கு ப்ரௌடாக இருக்குது. இது ஒரு விஷயம் வரும் வராதுன்னு நம்ம சொல்லிக்கவும் முடியாது. ஸோ அதனால நான் எனக்கு எதுவும் வரும்னு தெரியாதனாலுமே நான் எல்லாத்துக்குமே என்னோட முயற்சியை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னை வெளிக்காட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதானுங்களா?